மற்றவர் கண்களுக்கு குப்பையை போல் எண்ணப்படுகிறேனே, நான் கூட உயர்த்தப்படுவேனோ என்ற கேள்வியோடு இருக்கும் ஆத்மாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது 1 சாமுவேல் 2:8. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடே உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். அடிமையான அந்த சிறு பெண் ஒரு நாள் கூட நான் சிங்காசனத்தில் ராஜாத்தியாய் அமருவேன் என்று கற்பனையிலும் நினைத்திருக்க மாட்டார். ஆனால் தேவனோ அவள் மேல் நினைவாயிருந்தார். ஏன்? அவள் கர்த்தருக்கு பயந்தும் பெரியவர்களுக்கு கீழ்ப்படிந்தும் இருந்தாள். அந்த நற்குணம் பெரியவர் சொன்ன எல்லாவற்றையும் கேட்க சொல்லியது. ஆம், எஸ்தர் தான். அவளுடைய கீழ்ப்படிதலின் விளைவு அவளுக்கு மிகப்பெரிய தைரியத்தையும் கொடுத்தது. அந்த தைரியத்து நிமித்தம் ராஜாவோடு பேசினாள். வஸ்தி பெருமையினால் இழந்த அந்த பதவியை தாழ்மையினால் இவள் பெற்றுக்கொண்டாள். பிறகென்ன? அவளுக்கு ராஜாசனம் மட்டுமல்ல, அவளை சார்ந்த அத்தனை பேருக்கும் ராஜ மரியாதையோடு ராஜாங்கத்தில் இடம் கிடைத்தது. யாருமே நம்மள கண்டுக்காம புறக்கணிக்கப்பட்டு குப்பை போல எண்ணப்படுறோமா? ரொம்ப தாழ்மையான சூழ்நிலையில இருக்கிறோமா? நம்மை நாமே ரொம்ப இன்ஃபீரியரா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோமா? கர்த்தர் போதுங்க. ஒரு பூஜ்ஜியத்துக்கு பக்கத்துல ஒன்று போட்டா எவ்வளவு பெரிய மதிப்பு வருமோ, நம்மோடு தேவன் இருக்கும் போது, அவருக்கு நாம் கீழ்ப்படிந்திருக்கும் போது அதை விட அதிக மகிமையும் கனத்தையும் அவர் நமக்கு தருவாருங்க. யார் கண்டா? ஒரு இரவு, ஒரு நொடி அவருக்கு போதும் உங்கள் சூழ்நிலையை மாற்ற. யோசேப்பும் கூட ஒரு நாள் இரவு சிறையில் இருந்தார். மறுநாளில் பார்த்தார் சிம்மாசனத்தில் இருந்தார். எப்பேற்பட்ட குப்பையில் கிடக்கிறவர் போல் கிடந்தாலும் அவர்களுக்கு ராஜ மேன்மையும் உயர் பதவியும் மகிமையும் கொடுக்க அவர் காத்திருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை பின்பற்றி அவருக்கு கீழ்ப்படிந்திருப்போமா? உயர்வு உங்களுக்கு நிச்சயங்க. ஜெபிக்கலாமாங்க. தேவரே, தள்ளப்பட்ட கல் தலைக்கு மூளைக்கல் என்றீரே, நானும் தள்ளப்பட்டிருக்கிறேன் ஐயா. உம்மை நம்பி இருக்கிறேன், உம்மை மட்டுமே நம்பி இருக்கிறேன். உமக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய மேன்மையை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.